ஈரான் இப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. டொனால்டுக்கு இப்ப மிகப்பெரிய அதிர்ச்சி தான். மொழி நகரமே இன்றிரவு அழியும்னு எச்சரிக்கை விடுத்ததுக்கு அப்புறம் ஈரான் அமெரிக்காவுடனான அனைத்து பேச்சுவார்த்தையும் தொடர்புகளையும் முற்றிலுமா நிறுத்தியிருக்கு. இந்த நடவடிக்கை இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை பெரிய அளவுல அதிகரிச்சு. ஈரான் தரப்புல இருந்து வெளியான அறிக்கையில ட்ரம்போட சமீபத்திய அச்சுறுத்தலுக்கு அப்புறமா அனைத்து அரசு தரப்பிலான நேரடி பேச்சுவார்த்தை சேனல்களும் மற்றும் மறைமுக பேச்சுவார்த்தைகளும் முடுக்கவிடப்பட்டதா தெரியும். அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து ஈரானை செய்யப்பதாலும் ஈரான் மக்களை அழிப்பதற்காக விடுத்த எச்சரிக்கையை பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னும் இதனால் இனி எந்த வகையான பேச்சுவார்த்தைக்கும் இடமே இல்லை ஈரான் சொல்லியிருக்கு. இந்த பதற்றம் உலக பொருளாதாரத்தை நேரடியா பாதி. அமெரிக்காவில கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $17 மேல உயர்ந்திருக்கு. இப்ப விலை நிலவரம் இன்னும் 7 வாரங்கள் தொடர்ந்தா அமெரிக்காவோட நுகர்வோர் விலை பணவீக்கம் சதவீதம் உயரும்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் அமெரிக்கா தன்னோட அணுகுமுறையை மாற்றினா மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு. இது திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் ட்ரம்போட கடும் எச்சரிக்கைக்கு பிறகு ஈரான் எடுக்க இந்த முடிவு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மோசமாக்கி. இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தோட அமைதியை மட்டும் இல்லாம உலக அளவிலான எண்ணெய் சந்தை மற்றும் பொருளாதார நிலையும் பெரிதும் பாதிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.